Hi students, welcome to NEET Physics MAG. இந்த சேனலில் நீங்கள் வந்து தொடர்ந்து சம்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்த இந்த கிளாஸில் நம்ம என்ன செய்யணும், சில சம்களை வந்து போட போகிறோம். யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் இது முடிஞ்சவொடனே செகண்ட் லெசன் நம்ம என்ன செய்வோம் போடுவோம். இதில் ஒரு 10 வீடியோஸ் போடுறதுல இருக்கும். இது முடிஞ்சவொடனே அடுத்த நம்ம என்ன செய்ய போகிறோம், செகண்ட் லெசன். அப்படி ஒவ்வொரு லெசனும் 10 வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு என்ன செய்யும், பார்க்கறதுக்கு படிக்கிறதுக்கு நல்லா என்ன செய்யும், ஹெல்ப்பாக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ சம் வந்து பார்ப்போம். என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். A and B are 3 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அப்படின்னா என்ன இருக்குது, A and B 3 கொடுத்துருக்கான். அதில் AB என்ன கொடுக்குது, நமக்கு வந்து சேம் டைமென்ஷன். அதை மட்டும் மெயினாக நோட் பண்ணும். AB சேம் டைமென்ஷன், இதுதான் மெயினான பாயிண்ட் இல்லை, ரைட்டா. C என்னது, டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். C வந்து டிஃப்ரெண்ட், ரைட், ஓகே, இருக்கட்டும். அப்போ கீழே என்னெல்லாம் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, ஆப்ஷன் வந்து கவனிங்க. A + B C/B, அப்புறம் C - C 2B/A, அப்புறம் A/P + C, இங்கே 2A - 3B/C இருக்குது. அப்போ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம், ஏன்னா சேம் குவான்டிட்டி கேன் பி ஆடட் அண்ட் சப்ட்ராக்டட் அப்படின்னு சொல்லியிருப்போம். டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி கேனாட் பி ஆடட், நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ வந்து ஒரு 5 kg மாஸ் இருக்குது அப்படின்னா அது கொண்டு என்னது 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிற லென்த்தோடு கொண்டு போய் என்ன ஆட் பண்ண முடியாது. ஏன்னா லென்த்துங்கிறது வேறு ஃபேக்டர், மாஸுங்கிறது வேறு, அதை ஆட் பண்ண முடியாது. அப்போ சேம் குவான்டிட்டி 5 kg ஒரு மாஸ் இருக்குது. இன்னொன்று என்னது, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 kg அப்படின்னு இருக்குது. அப்போ ரெண்டே வேணும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம என்ன லைஃப்லேயே தெரிஞ்சதான். சேம் குவான்டிட்டி ஆட் பண்ண முடியும், சப்ட்ராக்ட் பண்ண முடியும், ரைட். அப்போ அந்த தான் ரூல்ஸ். அப்போ அந்த ரூல்ஸை கரெக்டாக ஞாபகம் மைண்டில் செட் பண்ணுங்கள். சேம் குவான்டிட்டி கேன் பி ஆடட் அண்ட் சப்ட்ராக்டட். சேம் குவான்டிட்டி அப்படிங்கிறது இங்கே ஃபிசிக்கல் குவான்டிட்டி. என்ன, சேம் குவான்டிட்டி கேன் பி ஆடட், மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். கேன் பி ஆடட் அண்டு சப்ட்ராக்டட். அவ்வளோ ஆடட் அண்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சப்ட்ராக்டட். அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எங்கே சேம் குவான்டிட்டி, இங்கே வந்து அடிஷன் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து அடிஷன், டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி ஆட் ஆகாது. அப்போ இது ராங். இது செகண்டு டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி, ஏன்னா C டிஃப்ரெண்ட் குவான்டிட்டியில் Cயை பாருங்கள், அப்போ அது சப்ட்ராக்ட் ஆகாது. இதில் அப்போ இதுவும் ராங் ஆன்சர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து தேர்டில் வந்து பார்த்தோன்னா கீழே C, இது டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி, அப்போ இது வந்து ஆட் பண்ணிங்க, அது வந்து ராங்கு. ஃபோர்த்து குவான்டிட்டி பார்த்தா AB எப்படி இருக்குது, AB, அப்போ ரெண்டுமே சேம் குவான்டிட்டி, அப்போ தேட் கேன் பி ஆடட். அப்போ நமக்கு வந்து ஃபோர்த் தான் ஆப்ஷன். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன். எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சா பார்த்தீங்களா, அந்த மாதிரி நினச்சலாம், நம்ம அழகாக நினச்சலாம், ஆன்சர் ஒரே செகண்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்குன்னா, எ பார்ட்டிகிள் மூவிங் ஆன் த ஸ்ட்ரைட் லைன் ஹாஸ் இனிஷியல் வெலாசிட்டி 2.03ன்னு கொடுத்துருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி நம்ம எப்படி எழுதுவோம் வழக்கமாக, 2. நமக்கு வந்து 03 m/s போட்டாச்சா. அப்புறம் ஆக்சிலரேட்டிங் யூனிஃபார்ம்னா ஆக்சிலரேஷன், பார்ட்டிகிள் ஆக்சிலரேஷன் 1.0 m/s². நெக்ஸ்ட் என்னதுக்கு, டைம் t = 0.3 m/s. என்ன கேட்டிருக்கு, ஹேவ் வெலாசிட்டி. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்தா என்ன வெலாசிட்டி கேட்டிருப்பான், ஃபைனல் வெலாசிட்டி. நம்ம கண்டுபிடிச்சிக்கணும், அவங்க தெளிவாக சொல்ல மாட்டாங்க. நம்ம இனிஷியல் கொடுத்தா ஃபைனல் தானே. அப்போ இந்த 3 ஃபேக்டர் கூட V தான் கேட்பாங்க. நமக்கு தெரிஞ்ச பல சம்கள் போட்டிருப்போம். ரொம்ப V கேட்டிருக்கான். இப்போ ஈக்குவேஷன் மோஷன் 3 தெரியும். V = U + AT, அப்புறம் S = UT + ½ AT², அப்புறம் அது V² = U² + 2AS. அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மோஷன் தான் ஃபார்முலா கரெக்டாக இருக்குது, டேட்டாஸ். அப்போ அதை போடுவோம். V = U + AT, ரைட். யூக்கு என்ன இருக்குது 2.03, ஏக்கு வந்து 1, அப்புறம் வந்து டிக்கு வந்து 0.3. அப்போ நமக்கு என்ன ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா 2. நமக்கு வந்து 03 ப்ளஸ் வந்து என்னது 0.3, ஆன்சர் வந்து 2.33. அப்போ என்னடா ஆப்ஷன் இங்கே இல்லையா 3 அப்படின்னு பயப்பட வேண்டாம். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான், அப்படி கரெக்ட் சிக்னிஃபிகன்ஸ். இந்த மாதிரி கரெக்ட் சிக்னிஃபிகன்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த ஃபார்முலா பார்க்கணும். இந்த ஃபார்முலாவில் அடிஷன் இருக்கா, மல்டிப்ளிகேஷன் இருக்கா பார்க்கணும். அடிஷன் சப்ட்ராக்ஷன் இருக்கா, அது ரெண்டு எப்படி, அடிஷன் அண்டு சப்ட்ராக்ஷன், இது A குரூப். அது மாதிரி இன்னொன்று மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், இது B குரூப். அப்போ இது பார்க்கணும், இது ரெண்டு கேட்டகரியில் ஏல வருது, ஃபஸ்ட் லெவலில் செகண்டில் வருதா அப்படின்னு. அது ரெண்டுக்கும் ஒரு தனி ரூல்ஸ் இருக்குது. நான் அடுத்த பக்கத்தில் என்ன தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஃபேக்டர் வந்து என்னென்னா, ரூல்ஸ் மாதிரி படிச்சுக்கோங்க. என்ன ரூல்ஸ், என்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்குது. ரூல்ஸ் ஃபஸ்ட் ரூல்ஸ் வந்து ரூல் 1. இப்போ நமக்கு வந்து என்னது, அடிஷன் சப்ட்ராக்ஷன் இருக்குது. கொஸ்டினில் கொடுத்துருக்கோம் அடிஷன் சப்ட்ராக்ஷன் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வருது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், இதில் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்க டேட்டா வந்து பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டேட்டா வந்து என்ன டேட்டா நம்ம கொடுக்கும், எக்ஸுன்னு டேட்டா கொடுக்கும், ஒய்ன்னு கொடுக்கும். அந்த Z = என்ன செய்யணும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா X + Yயோ அல்லது X - Yயோ நம்ம கேட்காங்கன்னு வச்சுக்கிறோமே. X + Yன்னா அது ஆட் பண்ண சொல்லலாம், X + சப்ட்ராக்ட் பண்ண சொன்னோம்னா நம்ம இந்த டேட்டாவில் வந்து எக்ஸ்லேயும் ஒய்லேயும் வந்து என்ன பார்க்கணும், டெசிமலை பார்த்துட்டு ஆன்சர் வந்து லீஸ்ட் டெசிமல் இருக்கணும். அப்போ ஆன்சர் Z என்ன இருக்கும், லீஸ்ட் டெசிமல். லீஸ்ட் டெசிமல்னால் தெரியுமில்ல, பாயிண்ட் வச்சு அப்புறம் வரக்கூடிய நம்ம லீஸ்ட் டெசிமல் ஆன்சரில் பார்க்கணும். என்ன அர்த்தம்னா, இப்போ எக்ஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு நம்பர் இருக்குது, அதில் டெசிமல் வந்து 2 பாயிண்ட் இருக்குது, ஒயில் வந்து டெசிமல் வந்து 4 பாயிண்ட் இருக்குன்னா ஆன்சர் டெசிமல் 4 பாயிண்ட் இருக்குது, ஆன்சரில் வந்து 2 பாயிண்ட் இருக்கணும். புரிஞ்சுதா? இதுதான் எனது ரூல் நம்பர் 1.
ரூல் நம்பர் 2 இந்த 2 ரூல் தான், வேறு எதை மிஞ்சி இந்த கொஷின் வெளியே போகாது. நம்ம இந்த ரூல் மட்டும் நீங்கள் வச்சு எந்த சம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரூல் 2 வந்து பாருங்கள். ரூல் 2 என்னென்னா நம்ம வந்து எதுக்கு சொல்லியிருக்கோம், ரூல் 2 வந்து இப்போ அடிஷன் சாப்பிட்டோம்னா அடுத்த வேறு என்ன இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்களா, என்னது உங்களுக்கே தெரிஞ்சிடும், டிவிஷன் அண்டு மல்டிப்ளிகேஷன். அப்போ இது 2 இருந்தால் இருந்துச்சுன்னா டேட்டாவில் பார்க்கணும். டேட்டாவில் எக்ஸில் வந்து என்ன இருக்குது, இதில் என்ன பார்க்கணும் தெரியுமா, இங்கே வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் நம்ம என்ன பார்த்தோம், டெசிமல் பார்த்தோம். மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா டெசிமல் பாயிண்ட்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்றது. ஆனால் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் வந்து அங்கே வந்து டெசிமல் பார்க்கக்கூடாது. அங்கே நம்ம பார்க்க வேண்டிய என்ன அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் பார்க்கணும். நமக்கு வந்து சிக்னிஃபிகண்ட் படிச்சிருப்போம்ல 11ல் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு. சரி, என்ன சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸு, ஆல் த நம்பர்ஸ் சிக்னிஃபிகண்ட் தான், irrespective ஆஃப் த டெசிமல் பாயிண்ட்ஸாக சொல்லுவோம். சில ரூல்ஸ்லாம் அதில் இருக்குது. நம்பர் வந்து லெஸர் தான் 1 இருந்தால் லெஃப்ட் ரைட்டில் இருக்கக்கூடிய 0 டெசிமல் பாயிண்ட் கிடையாது அப்படி நம்ம வந்து படிச்சிருப்போம். சரியா, அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் 2 3 0 வந்து லாஸ்ட்டாக வரக்கூடிய என்னது, அந்த ட்ரெயிலிங் 0 நாட் சிக்னிஃபிகண்ட். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயிலிங் 0 ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் சிக்னிஃபிகண்ட். இப்படி 4-5 ரூல்ஸ் நம்ம 11ல் படிச்சிருப்போம். அதை வச்சு சிக்னிஃபிகண்ட் பார்க்கணும். அப்போ எக்ஸில் சிக்னிஃபிகண்ட் வந்து எத்தனை இருக்குது, நமக்கு 3 இருக்குது. ஒயில் சிக்னிஃபிகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனைக்கு 4 இருக்குன்னா the answer Z must contain only என்னது 3, that is least significant. மைண்டில் செட் ஆகிட்டா லீஸ்ட் இதுதான், வேறு ஒன்று கிடையாது. வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஆன்சர் வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் இருக்கணும். என்ன செய்யக்கூடாது, ஹையஸ்ட் வேல்யூ சிக்னிஃபிகண்ட் இருக்கக்கூடாது. அப்போ ஆன்சரில் வந்து ஹையஸ்ட் வந்து நமக்கு கொடுத்த டேட்டாவில் பாருங்கள், ஒயில் 4 இருக்கா, அப்போ அதில் 4 போடக்கூடாது. நம்ம 4 த்ரோட்டு எதை செய்யணும், 3, இது வந்து 3 தான் இருக்கணும். இசட் ஆன்சரில் 3 தான் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லென்த்து கொடுத்துருக்கான், அதில் சிக்னிஃபிகண்ட் நமக்கு என்ன இருக்குது பார்த்தோன்னா, இப்போ என்ன இருக்குது, நமக்கு 3 வருதுன்னு வச்சுக்கிறோமா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு மட்டும் சொல்லுவேன், ஏன்னா இது கொஷினில் இருக்கனால அதை சொல்லிடுவேன். இதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிடுறேன், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்குமா. அதுதான் இப்போ நானே லென்த் சீக்வல் என்ன இருக்குது வந்து பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து 4.16. இல்லை சிக்னிஃபிகண்ட் எத்தனை, இதுதான் எக்ஸ் எல். அப்போ இதில் சிக்னிஃபிகண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு 3. பிரெத் வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குது, நமக்கு வந்து பார்த்தோன்னா இதில் வந்து 1.568 அப்படின்னு கொடுக்கும். இது வந்து மீட்டர் கொடுத்தாச்சு. அப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா, என்ன தெரியுது, இதில் வந்து என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா எக்ஸில் வந்து எல்லில் வந்து எத்தனை சிக்னிஃபிகண்ட் இருக்குது, நமக்கு வந்து 4.16. அப்போ இதில் வந்து 3 சிக்னிஃபிகண்ட் இருக்குது. ரைட், ஓகே. பிரெத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை 4 இருக்குது. அப்போ ஏரியா கேட்டால் என்ன ஃபார்முலா போடுவீங்க, ரெக்டாங்கிள் சொல்லுன்னு வைங்களேன், எல்பி போடுவீங்க. அப்போ அந்த ஆன்சர் பார்க்கணும். பார்க்கும்போது அந்த ஆன்சரில் என்ன செய்யணும், நம்ம 4 சிக்னிஃபிகண்ட் வந்து நான் அப்படியே எழுதிடக்கூடாது, ரவுண்டாக பண்ணி என்ன செய்யணும், அந்த ஆன்சரை 3 சிக்னிஃபிகண்ட் கொண்டு வந்துடணும். அப்போ அது கரெக்டாக நமக்கு என்ன செய்யும், அந்த நமக்கு ரூல்ஸ் என்ன ஒபே ஆகும். இதான் ரூல்ஸு. அப்போ ஆன்சரில் இப்போ மல்டி பண்ண தெரியும், 1.568 4.16 மல்டி பண்ணால் நிறைய நம்பர்ஸ் நம்ம வரும். அப்போ நமக்கு அதில் சிக்னிஃபிகண்ட் வந்து 5 இல்லை 6 இருக்கலாம். ஆனால் அப்படி போட்டுறக்கூடாது. அந்த ஆன்சர் இருந்துச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 சிக்னிஃபிகண்ட் கொண்டு வரணும். ரவுண்ட் ஆஃப் பண்ணி 3 நம்பர் மட்டும் இருக்கணும். என்ன இருக்கணும், நமக்கு 5.18 அப்படி வரணும், 5.18687 அப்படி வரக்கூடாது. இது தான் நம்ம என்ன மெயினாக வந்து பார்த்துக்கணும். சரியா, ரைட். அப்போ இப்போ வந்து பார்ப்போம். இது வந்து நமக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல வந்து அடிஷன் நமக்கு தெரிஞ்சுட்டா அப்போ பார்ப்போம். இப்போ அடிஷன் என்ன பார்க்கணும், அடிஷனல் டெசிமல் பார்க்கணும். என்ன டெசிமல்னால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர், பாயிண்ட் முன்னே பார்த்துடக்கூடாது. அப்போ இதில் டெசிமல் இல்லை மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு வந்து டெசிமல். சரியா, அப்போ இதில் வந்து பார்ப்போம். அப்போ டெசிமல் அப்படிங்கும்போது இப்போ எழுதுவோம் டெசிமலை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தா என்ன தெரியுது, யூக்கு வந்து எத்தனை டெசிமல் இருக்குது, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதில் வந்து 2 டெசிமல் இருக்கா. ரைட், ஓகே. ஏக்கு வந்து 010 அப்படின்ட்டு, டிக்கு வந்து பாருங்கள் நமக்கு, ஏன்னா 10 1 எடுத்தாலும் 1 வந்துடும், அது டெசிமல்னு சொல்ல வேண்டாம். இந்த டீயில் வந்து பாருங்கள், இதில் டெசிமல் நமக்கு என்ன இருக்குது, குழப்பாமல் இருக்குது. இது இப்படிங்க 1. அப்போ ஆன்சரில் ஒரு டெசிமல் தான் இருக்கணும், எத்தனை கூட 2 இருக்கக்கூடாது. அப்போ இங்கே நமக்கு ஆன்சர் என்ன வந்துட்டு நமக்கு 2.33 வந்துட்டா, 2.33 வரும்போது ரவுண்ட் ஆஃப் பண்ணணும், ஒரு டெசிமல் தானே இருக்கணும். அப்போ 2.3, ஏன்னா இந்த 3 வந்து லெஸ்ஸர் தான் 5 நம்பரை சிம்பிளாக லெஃப்ட் பண்ணி விட்டுருதோம். என்ன செய்ய நம்ம வந்து பார்த்தோன்னா அதை செய்யக்கூடாது, அப்படி நெக்லேட் பண்ணி போட்டுடணும். இப்போ சப்போஸ் இந்த இடத்துல 3க்கு பதிலாக உங்களுக்கு வந்து 6 இருந்தால் என்ன செய்யணும், ஒரு 1 இந்த பக்கம் சேர்த்து ஆன்சர் எப்படி பண்ணணும், ஏன்னா 5ஓட கிரேட்டராக வந்துச்சுல 2.4 அப்படின்னு போட வேண்டியிருக்கும். சரியா, ரவுண்டாக பண்ணி சொல்லிப்போம்ல, 5க்கு மேலே இருந்தால் 1 லெஃப்ட்டில் ஆட் பண்ணிக்கணும். 5க்கு லெஸராக இருந்தால் என்ன செய்யணும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும், அப்படி சிம்பிளாக ட்ராப் அவுட் பண்ணிடலாம். இந்த ரூல்ஸ் நம்ம வந்து என்ன செய்யணும் படிச்சிருப்போம். அப்போ நம்ம என்ன செய்யலாம், இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து லெஸர் தான் 3க்கு லெஸர் தான் 5 இருக்குது. அப்போ 2.3 ஆன்சர் என்ன செய்யலாம், நம்ம வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக, ரைட். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 2.33 வரக்கூடாது, 3 மட்டும் தான் வரணும். ஏன்னா இதில் எத்தனை இருக்குது நமக்கு, நம்ம என்ன சொன்னோம், அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான் லீஸ்ட் வேல்யூ சிக்னிஃபிகண்ட். அப்போ லீஸ்ட் வேல்யூங்க 1 தானே லீஸ்ட்டு, 2 வந்து ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ இதில் வந்து லீஸ்ட் வேல்யூ 1 சிக்னிஃபிகண்ட் வந்து இதில் வந்து டெசிமல் பாயிண்ட், இதில் சிக்னிஃபிகண்ட் கிடையாது, டெசிமல் பாயிண்ட். அப்போ பார்த்தோன்னா என்ன இருக்குது, யூவில் வந்து 2 டெசிமல் இருக்குது. சரியா, ஏன்னா அடிஷன் சாப்பிட்டு டெசிமல்னு சொன்னோம். அப்போ என்ன இருக்குது நமக்கு, இதில் வந்து 2 டெசிமல்ஸ். இதில் யூவில் வந்து நமக்கு வந்து டீயில் வந்து 1 டெசிமல். வியில் வந்து எத்தனை இருக்குது, நம்ம என்ன இருக்கக்கூடாது, 2 வரக்கூடாது. நீங்கள் 2.33 எழுதிட்டீங்க அப்படின்னா எத்தனை டெசிமல் வந்துடும், 2 டெசிமல் வந்துடும் இல்லையா. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2.33 வருது, ஒரு டெசிமல் இருக்குது. அப்போ ஒரு 3 லாஸ்ட் இந்த 3 தூரம் வந்து விட்டுறணும். விடும்போது பார்க்கணும் அதுக்கு முன்னால் என்ன நம்பர் இருக்குது,
அதுக்கு முன்னால் நமக்கு இருக்கிறது 3 தான் இருக்குது. அப்போ 2.3. சப்போஸ் லாஸ்ட்டில் வந்து இப்போ 3ன்னு இல்லாமல் 8ஓ அல்லது 6ஓ 7ஓ இருந்தால் ஒன்று நினச்சோம் இந்த 3யோட ஆட் பண்ணி 4ன்னு போட வேண்டியிருக்கு. இப்போ நம்ம அந்த பிரச்சனை இல்லை, இது லெஸ்ஸர் than 5. அப்போ ஆன்சர் வந்து 2.3 வந்துச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை டெசிமல் இருக்குது? ஒரே ஒரு டெசிமல் தான் இருக்குது, 1 டெசிமல் வந்துட்டா. அப்போ 1 டெசிமல் வந்துட்டு அப்போ ஆன்சர் கரெக்டாக நம்ம வந்து கொண்டு வந்தோம்னா அதுதான் மெயின். என்ன டெசிமல் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கணும். இதில் வந்து 1 டெசிமல் நமக்கு வந்து இருக்குது, ரைட்டா? அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன வந்தாச்சு? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்ட். ஏன்னா அதான் அப்போ இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இதுலாம் பிரச்சனை கிடையாது, இது 2.0 வந்துட்டு இது 4 பார்க்கும்போது இங்கே ஒரு டெசிமல் தானே, அப்போ அது ஏன்னா அது வராதெல்லாம் நீ ஆட் பண்ணும்போது 2.3 தான் அதுக்கு 2.1 வரல, அப்போ அது நமக்கு வராது. அப்போ ஆப்ஷன் வந்து 2.3. இப்படி தெளிவாக இருந்துச்சுன்னு படிச்சுக்கோங்க, ரைட்? அடுத்த கொஸ்டின் வந்து பார்ப்போம். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டலும் ரெக்கார்ட் இன் 3 எக்ஸ்பெரிமெண்ட் 1.9, 2.0, 2.1 இருக்குது. மீன் அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர், பெர்சன்டேஜ் எரர் கொடுத்துருக்கான். 2 ட்ரிப் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கான். அப்போ என்ன சொல்லணும்? மீன் அப்சல்யூட் எரர் பார்க்கணும், ரிலேட்டிவ் பார்க்கணும், பெர்சன்டேஜ் எரர் பார்க்கணும், அவ்வளோதான். கொடுத்துருக்க டேட்டாவே எழுதுங்க. டைம் பீரியட் சிம்பிள் பெண்டலாம் தெரியுமில்ல, ஒரு பெண்டுலம்னா இதுதான், ஒரு மெட்டல் பாப் ஆசிலேட் ஆகும். லெஃப்ட்லேருந்து ரைட்டு போய் ரைட்லேருந்து லெஃப்ட் வருது, இதுதான் நம்ம என்ன சொல்லணும்? டைம் பீரியட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், சரியா? அப்போ T1 வந்து அந்த ஸ்டூடெண்ட் மெஷர் பண்ணும்போது 1.9 இருக்குது. அப்புறம் வந்து T2 வந்து என்ன வந்துருக்கு? 2.0. T3 வந்து நமக்கு வந்து 2.1. அப்போ மீன் அப்சல்யூட் எரர் பார்க்கணும். மீன் அப்சல்யூட் எரர்னா முதல்ல மீன் வேல்யூ பார்க்கணும். அரித்மெட்டிக் மீன் பார்த்தோம்னா இந்த 3க்கு அரித்மெட்டிக் மீன் என்ன வரும் அதை பார்த்துட்டு தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த கான்செப்ட்டுக்குள்ளே நம்ம போக முடியும், ரைட்டா? அப்போ அரித்மெட்டிக் மீன் 3க்கு பார்த்தோன்னா TM சீக்வல் என்ன வந்தாச்சு உங்களுக்கு? 1.9 ப்ளஸ் வந்து 2.0 ப்ளஸ் வந்து 2.1 டிவைடட். இப்போ ஏன் 3 பண்ண தெரியுமில்ல, மீன் வேல்யூ உங்களுக்கு தெரியும், 3 ஃபேக்டர் இருக்குது. அப்போ 3 இப்போ 2 ஃபேக்டர் இருந்ததுன்னா 2ன்னு போட. சப்போஸ் வந்து 2.1 இல்லை, இது மட்டும் தான் 2ன்னு தான் நம்ம போடுவோம், 3ன்னு போட மாட்டோம், கரெக்டாக? அது நமக்கு தெரிஞ்சது நிறைய சரி கால் பண்ணேன், ரைட் பாருங்கள். அப்போ வந்து என்ன செய்ய வந்து 3ன்னு போடும்போது அப்போ என்ன செய்ய 1.9, 2.0, அப்போ 2.1, அப்போ என்ன வந்தாச்சு 0, 6.0. அப்போ என்ன வருது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தா 6/3 கட் பண்ணால் என்ன வந்து 2ன்னு வந்து. அப்போ TM சீக்வல் நமக்கு 2ன்னு வந்து. சரி, மீன் வேல்யூ தெரிஞ்சாச்சு. என்ன வேல்யூ? மீன் வேல்யூ தெரிஞ்சாச்சு. மீன் கேட்கல, நல்லா பாருங்கள். மீன் அப்சல்யூட் எரர் அப்படின்னால என்ன அர்த்தம்? அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 ரீடிங்ஸ், ஒன்று வந்து ஆக்சுவலாக இருக்கும், ஒன்று மெசடாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல மீன் அப்சல்யூட் எப்படி பார்க்க போகிறோன்னா, மீன் வேல்யூ பார்த்துட்டு இந்த கொடுத்துருக்க வேல்யூஸ் இல்லையா, T1 1.9, 2.0, 2.9, இதுக்கும் இந்த 2க்கும் என்ன டீவியேஷன் டிஃபரன்ஸ், அதை பார்த்தா என்ன கிடைக்கும் நமக்கு வந்து அப்சல்யூட் எரர் வந்து கிடச்சிரும். சரி, அதை என்ன செய்யணும்? அதை வந்து TMஆல் டிவைட் பண்ணால் மீன் அப்சல்யூட் எரர் வந்து கிடச்சிடும், ரைட்டாக? பாருங்கள். அப்போ அப்சல்யூட் எரர்னால் என்னென்னு இப்போ தெரிஞ்சிருக்குமே, அப்சல்யூட் எரர். அதில் பார்த்து அப்புறம் மீன் அப்சல்யூட் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் முதல்ல அப்சல்யூட் எரர்ஸ் வந்து பார்த்துக்குறோம். அப்சல்யூட் எரர்ஸ். இப்போ அப்சல்யூட் எரர் எதுக்கெல்லாம் பார்க்கணும்? ஃபஸ்ட்டு ரீடிங் வந்து T1 சீக்வல் நமக்கு என்ன இருக்குது? 1.9. அதுக்கப்புறம் எனக்கு நமக்கு T2 சீக்வல் நமக்கு வந்து 2.0. அப்புறம் T3 சீக்வல் நமக்கு 2.1. அப்சல்யூட் எரர் பார்க்க என்ன ஃபார்முலானா ஃபஸ்ட்டு இதுக்கு டெல்டா T1. ஃபஸ்ட்டு T1ல் என்ன பார்க்கும்? டிஃபரன்ஸ் பிட்வீன் நமக்கு வந்து பார்த்தோன்னா T1 மைனஸ் TM. எப்படி TM பார்த்தோம்ல, என்ன பார்த்தா எழுதிக்கோங்க, TM வந்து 2ன்னு பார்த்தோமா, இதுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நம்ம வந்து என்ன போடணும். போட்டால் என்ன வருது? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1.9, இங்கே வந்து -2ன்னு வருது. அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன வந்துன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து 0.1 அப்படின்னு வரும். மைனஸ்ன்னு 0. இப்போ மைனஸ் வந்துடும், ரைட்டா? கடைசியில் மைனஸ் வந்து மொத்தமாக ஆட் பண்ணி 0ன்னு வந்துடும் எல்லா எரரையும். இது 3 ஃபேக்டர் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன செய்யணும், அப்படி எடுக்கும்போது மீன் அப்சல்யூட் எரர் பார்க்கும்போது என்ன செய்யணும், வந்து மாடுலஸ் எடுத்து நம்ம வந்து என்ன செய்யணும் போடணும். அப்போ தான் ஆன்சர் இருந்துச்சு கரெக்டாக வரும். அப்போ என்ன செய்யணும், இதில் வந்து மாடுலஸ் எடுக்கலாம். என்ன செய்யும், டோட்டலாக ஆட் பண்ணும்போது நம்ம கடைசியில் சொல்லுவேன் 3 ஃபேக்டர் போட்ட பிறகு காட்டுது 0ன்னு வரும். அதை அவாய்ட் பண்ணதுக்காண்டி இப்போ மாடுலஸ். இப்போ மாடுலஸ் எடுத்தால் என்ன வந்தாச்சு உங்களுக்கு? இதுக்கு வந்து 0.1. ஏன் மாடுலஸ் எடுத்தால் கடைசியில் சொல்லணும். இப்போ இன்னொரு T3 பார்த்துட்டு அப்போ சொல்லுவேன். அப்போ இது T3 சீக்வல் போடும்போது இதுக்கும் மாடுலஸ் T2 போடும்போது, அப்போ இதுக்கும் போடும்போது இந்த மாடுலஸ் தான் வரும். T2 போடும்போது நமக்கு இந்த இதில் வந்து பார்த்தோன்னா மாடுலஸ் ஆஃப் T2 மைனஸ் TM. எல்லாம் TM தான் செப்பரேட் பண்ண வரும் பாருங்கள். அப்போ 2 - 2 என்ன வந்தாச்சு உங்களுக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா 0. அடுத்தது டெல்டா T3 வந்து பார்ப்போம், டெல்டா T3. அப்போ இதில் பார்க்கும்போது என்ன வந்து இதான் அப்சல்யூட் எரர். இந்த டெல்டா பார்த்துட்டு வரலாங்க, இதான் வந்து அப்சல்யூட் எரர், சரியா? அப்போ இதில் வந்து T3 மைனஸ் TM. TM அதுக்கு வந்துகிட்டே இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. எந்த சம் கேட்டால் மாதிரி போடுங்க. அப்போ பாரு இதில் என்ன இருக்குது? இது வந்து 2.1 T3 மைனஸ் வந்து 2. அப்போ இதில் என்ன வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடுலஸ் போடும்போது நமக்கு என்ன வந்துடும்? இந்த இடத்துல வந்து இதில் ஏற்கனவே ப்ளஸ் தானே இருக்குது, மாடுலஸ் போடலாம், அதே வரப்போது 0.1, ரைட்டா? சரி, இப்போ நமக்கு என்ன செய்யணும்? மீன் அப்சல்யூட் எரர் அப்படிங்கும்போது என்ன செய்யும்? மீன் அப்சல்யூட் எரர் அப்படிங்கும்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்? ஏன் மாடுலஸ் நம்ம வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஏன் மாடுலஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து என்ன வந்தது? டெல்டாவும் ஏன் மாடுலஸ் எடுத்துன்னா நமக்கு வந்து டெல்டா T1 என்ன வந்துச்சு? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.1 மைனஸில் வந்துச்சு. டெல்டா T2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்துச்சு? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு வந்துச்சு. டெல்டா T3 என்ன வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து +0.1.
அப்போ நம்ம மீன் அப்சல்யூட் எரர் பார்க்கும்போது இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த 3 டிவைட் பண்ணோம் அப்படி தானே. அப்படி பண்ணும்போது என்ன மேலே இதெல்லாம் ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.1 + 0 அப்போ 0.1 ஆட் பண்ணி நம்ம டோட்டலாக இருக்கும். இது ப்ளஸ் வந்தால் தான் நமக்கு வந்து வேல்யூ வரும். நம்ம இந்த இடத்துல மைனஸ் போட்டால் இது 0.0ன்னு போட்டுருவோமா, எப்படி போடுறோன்னு பாருங்கள். இதில் முதல்ல வந்து -0.1 போடுவோம், அப்புறம் 0, அப்போ +0.1 ஆட் பண்ணிட்டு போடும்போது என்ன ஆகும், டோட்டல் வேல்யூ 0ன்னு வருது பாருங்கள். என்ன 0, இது 0, இது 0.1, இது +0.1, அப்போ டோட்டலாக மேலே 0ன்னு வந்துடும். அப்போ நம்ம எதால் டிவைட் பண்ணாலும் 0ன்னு வந்துக்கிட்டு இருக்கும் எந்த கொஸ்டின் கொடுத்தாலும். அதனால தான் நம்ம என்ன செய்வோம்னா இதில் வந்து ஒரு மாடுலஸ் எடுக்குன்னு சொல்லிப்போம். எதில் இது எல்லாத்துலேயுமே இந்த டெல்டா டி மாடுலஸ் எடுத்தால் அப்போ இது என்ன ப்ளஸ்ன்னு நமக்கு வந்துடும் இல்லையா, 0.1 வந்துடும். அப்போ நமக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அதனால நம்ம என்ன செய்யணும், மாடுலஸ் வந்து எடுத்துருக்கோம். ரைட்டா, சரி ரைட் ஓகே. நம்ம அப்சல்யூட் எரர் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், மீன் அப்சல்யூட் எரர் வந்து பார்க்கணும். சரியா, மீன் அப்சல்யூட் எரர் அதான் கேட்டிருக்கு. மீன் அப்சல்யூட் எரர் நம்ம பார்த்த எரர் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்னெல்லாம் பார்த்தோம். அப்சல்யூட் எரர் என்னெல்லாம் வச்சு, முதல்ல வந்து 0.1, அப்புறம் வந்து 0, அப்புறம் வந்து 0.1. எத்தனை ஃபேக்டர் இருக்குது, 3. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணுங்க. இதுதான் என்ன நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனால் என்ன அர்த்தம், எத்தனை நம்பர் வருதோ அதால் டிவைட் பண்ண வேண்டியதானே. ரைட், அப்போ பாருங்கள். அப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 0.2 அப்படின்னு இருக்கா, 0.2/3 அப்படின்னு வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் நம்ம பார்த்தோம்னா 0.2 வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும் பார்ப்போம். அப்போ இதில் வந்து நமக்கு வந்து பார்த்தா 0 பாயிண்ட், மறுபடியும் இங்கேயும் 0 பாயிண்ட் இருந்தாலும் இங்கே ஒரு 0 போட்டு இங்கே 0 போட்டப்போ 20. அப்போ நமக்கு 6, 18 மறுபடியும் என்னாச்சு, அப்படி நம்ம போயிட்டே இருக்க போய் வந்து 6 அப்படி போயிட்டு தான் இருக்குது. இது மாதிரி 20 அப்படி போயிட்டே 6ன்னு போய் நம்ம தெரிஞ்சாச்சு. அப்போ வந்து 0.066 ரவுண்டாக பண்ணால் 0.07. அப்போ மீன் அப்சல்யூட் எரர் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் வந்து பார்க்கணும். சரியா, மறுபடியும் இதை கூட ரவுண்டாக பண்ணிக்கலாம். ரவுண்டாக பண்ணால் என்ன செய்யுது, 5ஓட கிரேட்டராக இருக்கா, 0ல் 1 சேருங்க. அப்போ என்ன வந்து நமக்கு மீன் அப்சல்யூட் வந்து 0.1 வச்சுக்கலாம். ஆப்ஷனில் பார்ப்போமா இருக்கான்ட்டு. அப்போ ஆப்ஷனில் பார்த்தா நமக்கு என்னது, இதில் வந்து பார்த்தா அப்படின்னா என்ன இல்லை, 0 பாயிண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன இல்லை, நமக்கு வந்து 1ன்னு இல்லை, ஆப்ஷன் வந்து வேறு இருக்குது. சரியா, அப்போ நம்ம என்ன செய்யணும், இது வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, இது வந்து நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வந்து இந்த ஆன்சர் வந்து ஓகே பண்ணக்கூடாது. ஏன்னா கொஸ்டினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம் வந்து தெரியும். கொஸ்டினை பார்த்தீங்களா, மீன் அப்சல்யூட் எரர் வந்து நமக்கு என்ன வந்து, நமக்கு வந்து 0.1 வந்து கவனிச்சிங்களா, நமக்கு என்ன இருக்குது 0.1 வந்து. ஆனால் இங்கே வந்து என்னது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன இருக்குது 0.01 அப்படின்னு இருக்குது. கவனிங்களா எப்படி இருக்குது பார்த்தா, எப்படி இருக்குது 0.1. நமக்கு தப்பு தானே, அப்படி ராங் தானே, அப்படி வரக்கூடாதுல்ல. சரியா, நமக்கு வந்து என்ன வரணும், ஆன்சர் வந்து நமக்கு என்ன இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா 0.1. நமக்கு என்ன வந்து ஆப்ஷன் வந்து 0. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.1 போல் 0.1 வந்து இப்போ தானே போட்டோம் ரவுண்டாக பண்ணி. எதை பண்ணோம், 0.07 வந்துச்சு, ரவுண்டாக பண்ண வந்துச்சு. அப்போ ரெண்டுமே இல்லை. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் எரர் வந்து பார்ப்போம், அது கரெக்டாக அப்படின்னு. ரைட்டா, ரிலேட்டிவ் எரர் என்ன நம்ம வந்து பார்ப்போம். ரைட், ரிலேட்டிவ் பார்த்தோன்னா நமக்கு என்ன செய்யலாம் வந்து தெரிஞ்சோம். ரைட், பார்ப்போம். இப்போ ரிலேட்டிவ் எரர் எப்படின்னு பார்ப்போம். ரிலேட்டிவ் எரர் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ என்ன பார்த்தோம், இதில் வந்து மீன் அப்சல்யூட் எரர் பார்த்தோமா, அதுலேருந்து ரிலேட்டிவ் எரர் ஈஸியாக பார்த்துடலாம். எப்படி பார்க்கணும், ரிலேட்டிவ் எரருக்கு என்ன ஃபார்முலா ஆகும்னா, நம்ம வந்து மீன் அப்சல்யூட் எரர் என்ன வந்துச்சு நமக்கு, அப்சல்யூட் எரர் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா டிஎம் வந்துச்சுல, டெல்டா டிஎம். அதை எதால் டிவைட், ஏஎம்மால் டிவைட் பண்ணணும். நம்ம பார்த்து வச்சுருக்கோம், டெல்டா டிஎம் வந்து பார்த்தோம். டெல்டா டிஎம் என்ன பார்த்தோம், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 0. நமக்கு வந்து 1 அப்படின்னு நம்ம பார்த்தோமா இல்லையா. இப்போ தானே பார்த்தோம், டெல்டா பாயிண்ட் நமக்கு வந்து இல்லை 0. நமக்கு வந்து 1 மீன் அப்சல்யூட் எரர் வந்து பார்த்துட்டோம். வந்துட்டா, இப்போ வந்தோடனே என்ன செய்யணும், மறுபடியும் அதை வந்து என்ன செய்யணும், டெல்டா டி, அதில் வந்து டிஎம்மை வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. பார்த்துட்டு என்ன செய்யணும், அப்புறம் வந்து வேறு என்ன சென்னையில் வந்து பார்த்தா அப்படின்னா எதால் ஏஎம்மால் டிவைட் பண்ணணும். ஏஎம் ஏற்கனவே நம்ம வந்து டிஎம்மால் டிவைட் பண்ணணும். டிஎம் ஏற்கனவே நம்ம பார்த்து வச்சிட்டோம். டிஎம் என்ன பார்த்து வச்சோம், நமக்கு வந்து பார்த்தா அப்படின்னா டிஎம் வந்து என்னது நமக்கு 2 வந்துச்சு, ஃபஸ்ட்டே தான் பார்த்தோம். அப்போ டிவைட் பண்ணுங்கள், என்ன வருது 0.1/2 டிவைட் பண்ணால் என்ன, நம்ம ஏற்கனவே 1/2 அப்படின்னா 0.5 அப்படின்னு வரும். அப்போ 0.1/2 அப்படின்னா இன்னொரு 0.05. அப்போ என்ன ஆன்சர் வந்து 0.05. அப்போ ரிலேட்டிவ் எரர் வந்து நம்ம வந்து இப்போ பார்த்துட்டோமா, அது கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ரிலேட்டிவ் எரர் 0. அப்போ ரிலேட்டிவ் எரர் அப்படிங்க கரெக்டாக வந்துட்டு வந்தால் அப்போ இதுதான் நம்ம வந்து கரெக்ட் ஆப்ஷன். சரி, அப்போ வேறு என்னது, பெர்சன்டேஜ் எரர் இதெல்லாம் நமக்கு வந்து என்ன செய்யும், நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆன்சர் போட்டு போயிடலாம். பட் பெர்சன்டேஜ் எரர் கேட்டால் என்ன செய்யணும் தெரியணும் இல்லையா உங்களுக்கு, அதையும் நான் சொல்லி தந்துடுறேன். பெர்சன்டேஜ் எரர் பார்க்கணும் ஒன்றும் இல்லை. இந்த இப்போ ரிலேட்டிவ் எரர் என்ன வந்து 0.05 வந்ததா, இந்த ரிலேட்டிவ் எரரை வந்து 100% மல்டி பண்ணால் பெர்சன்டேஜ் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரிலேட்டிவ் எரர் இருக்குல்ல, அது ஒன்று அதை கண்டனம் பண்ணலாம். அப்போ பெர்சன்டேஜ் எரர் கேட்டால் என்ன செய்யணும், நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம். ரிலேட்டிவ் எரர் இருக்குல்ல, ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிச்சிட்டு இப்போ கண்டுபிடிச்சோம்ல, என்ன கண்டுபிடிச்சோம்,
பார்த்தீங்களா இங்கே வந்து வந்துருக்கு வேல்யூ வந்து 0.05. இதை 100ஆல் மல்டி பண்ணால் பர்சன்டேஜ் நமக்கு வந்துடும் எப்படி. அப்போ என்னாச்சு, நம்ம வந்து 0.05 கண்டுபிடிச்சோம். இதை 100ஆல் மல்டி பண்ணால் என்ன வந்துடும் உங்களுக்கு பாருங்கள், நமக்கு வந்து 5 அப்படின்னு வந்துடும், 5%. ரைட் தானே. எப்படி நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுன்னா 0.5 100ஆல் மல்டி பண்ணால் என்ன வரும், நமக்கு வந்து 15 வரும். ஏன்னா ஒரு 0 பாயிண்ட் பேரும் 15 வரும். அப்போ 0.05 அப்படிங்க நமக்கு என்ன 2 டிஜிட் இருக்கா. அப்போ 100ஆல் மல்டி பண்ணால் நமக்கு என்ன வந்துடும், இதில் வந்து பார்த்தோன்னா 5 தான் வரும். ஏன்னா 0.0 பாயிண்ட்டுக்கு இப்போ 2 நம்பர் வந்திருக்கா. அப்போ 2 0க்கு ஈக்குவலாக போயிடும். அப்போ 5 வந்துடும். அப்போ 5%. ஆனால் ஆப்ஷனில் பாருங்கள் நமக்கு அப்படி இருக்கா அப்படின்னா ஆப்ஷனில் அப்படி இல்லை. என்ன இருக்குது 0.5 இன்னொன்று 0.5% அப்போ வராது பார்த்தீங்களா. அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து ரிலேட்டிவ் 0.5 அப்படிங்கிறது. ரைட்டா, புரிஞ்சா. நெக்ஸ்ட் கொஸ்டினை வந்து பார்ப்போம். என்ன கொடுத்து பாருங்கள், if epsilon is permittivity of free space and mu naught is a magnetic permeability free space, then the dimension formula பண்ணது 2 by mu naught epsilon naught 1 by 2 என்ன அப்படின்னு நமக்கு வந்து கேட்டு. ரைட்டா, சரி இதை நம்ம வந்து டைமென்ஷன் அப்படின்னு நம்ம வந்து போடுவோம். ரைட், அப்போ இதில் ஒரு ரிலேஷன் இருக்குது, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ரிலேஷன் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட் நமக்கு தெரியுமில்ல, அது வேல்யூ எல்லாருக்குமே தெரியும். சிசி கூட என்ன வரும் 3 × 10⁸. இது யாருக்குமே தெரியாமல் இருக்க முடியாது, தெரியலாம் தெரிஞ்சவங்க. எந்த ஃபார்முலா நம்ம வந்து போனோம்னா நமக்கு வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்குது, சிசி ஈக்குவல் டு வந்து 1 by என்ன 1 by ரூட் ஆஃப் என்னது mu naught எப்சிலான் நாட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரியா, இதில் mu naught அப்படிங்க நம்ம வந்து என்னச்சோம் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி, mu naughtக்கு பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. எப்சிலான் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பெர்மிட்னா ஒன்றும் இல்லை, ஒரு சார்ஜ் இருக்கும்போது வச்சு லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வரும். எலக்ட்ரிக் சார்ஜ் ஒரு சார்ஜ் வந்து ப்ளஸ் கியூ அப்படின்னா இதுலேருந்து லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இப்படி போகும். எப்படி போகும் அப்படின்னா மேக்னெட் பார்த்துருப்பே இல்லையா, மேக்னெட் எல்லாருக்குமே தெரியும், சின்ன கிளாஸ் நார்த்து சவுத். அப்போ நார்த்து போகிறோம் சவுத்தில் பார்க்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி போகுமா. அதே மாதிரி சார்ஜுக்கு எனர்ஜி ஃபீல்டு லைன் எலக்ட்ரிக் எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் போகுது நார்த்து சவுத்துக்கு, அதே மாதிரி சார்ஜுக்கு எனர்ஜி நமக்கு வந்து பார்த்தோன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகும். ப்ளஸில் இருந்து மைனஸ் தான் மைனஸ் வரும், ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அப்போ இந்த லைன்ஸ் இங்கே மீடியம் இங்கே வெளியே இருக்க ஏரோ வேறு எந்த மீடியம் எப்படி அலோவ் பண்ணுது, அந்த இதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லுவோம். அது பெர்மிட்டிவிட்டி. இதை எப்படி ஒரு மீடியம் ஏரோ இல்லை மற்ற மீடியம் அலோவ் பண்ணால் அது வந்து நம்ம வந்து பெர்மியபிலிட்டின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கும் ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கும் நமக்கு என்ன ரிலேஷன் தான் சிசி = 1 by mu naught எப்சிலான். அப்போ ஆச்சரியமாக இருக்கும், இதுக்கும் ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு யார் ரிலேஷன் வந்துச்சுன்னா லைட்டு வந்து எலக்ட்ரோமேட்டிக் வேவ்னு சொல்லுவோம். லைட் அதுக்கு என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ அதுக்குள்ளே ஃபேக்டர் வருதுல, மேக்னெட்டிக் ஃபேக்டர் வந்து என்னது உனக்கு mu naught, எலக்ட்ரிக் ஃபேக்டர் வந்து எப்சிலான் நாட். அந்த பேர் தான் இது பெர்மிட்டிவிட்டி, இது பெர்மியபிலிட்டி. அதை போட்டு இந்த ரிலேஷன் இருக்குது. இதை வச்சு நம்ம இப்போ என்ன செய்யலாம், இதுக்கு டைமென்ஷன் பார்த்தலாம். எதுக்கு டைமென்ஷன் 2 by mu naught எப்சிலான் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ரைட், ஓகே, அடுத்த பக்கம் போவோம். அப்போ கொடுத்த கொஸ்டின் என்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருங்க பார்த்தீங்களா, எப்படி கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து 2 by ரூட் ஆஃப் என்ன கொடுத்துருக்கு mu naught எப்சிலான். இதுக்கு தான் டைமென்ஷன் கேட்டிருக்கான். ரைட்டு, அப்போ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக தெரிஞ்சு அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தா எப்படி போடலாம், இது 2 × இப்படி போடலாம் இல்லையா, 1 by ரூட் ஆஃப் என்னது mu naught எப்சிலான். இப்போ தான் சொன்னோம்ல இதுதான் சி அப்படின்னு. அப்போ நமக்கு என்ன வந்துச்சு சி. அப்போ 2 × சி. சினா என்னது ஸ்பீட் ஆஃப் லைட்டு. அப்போ அதுக்கு வேல்யூ போட்டால் 2 × என்னது 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். சரியா, இதுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஏன்னா நம்பருக்கு டைமென்ஷன் கிடையாதுன்னு பல தடவை சொல்லியிருப்பான். நோ டைமென்ஷன். என்ன நோ டைமென்ஷன், நம்பருக்கு டைமென்ஷன் கிடையாது. டைமென்ஷன் வந்து யூனிட் இருந்தால் தான் எழுத முடியும். ரைட்டா, மீட்டர்னாலே சொல்லிட்டேங்க, மீட்டருக்கு எப்போவுமே டைமென்ஷன் நம்ம எல்லுன்னு சொன்னோம். எஸ்ஸுங்கிறது டைம், எஸ்ஸுங்கிறது நமக்கு டயத்துக்கு வந்து டி. அப்போ இதுக்கு வந்து L/T அப்படின்னு வரும். ரைட்டா, L/T. அப்போ மேலே வரும்போது நமக்கு என்ன வந்து LT அப்படின்னு வந்து புரியுதா, LT அப்படின்னு வந்து கேட்டால் LT -1 வரும். அப்போ கரெக்டான டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, m⁻L அப்படி தானே, MLT அப்படின்னு போடணும். சரியா, அந்த பவர் ரேஸ் பண்ணால் m⁻A L⁻B T⁻C எழுதணும். அவ்வளோதான், இதுதான் டைமென்ஷனுடைய ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ ஜென்ரல் ஃபார்முலா எப்படி கொண்டு வந்தோம்னா எம்முக்கு எதுவுமே இல்லையா, அப்போ m⁻0 L⁻1 போட்டாலும் பிரச்சனை கிடையாது, பவரில் 1 போட்டாலும் இருக்குன்னு தான் அர்த்தம். மைனஸ்னால் போட்டாகணும். ரைட்டா, அப்போ ஆன்சர் வந்து m0 LT மைனஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா என்ன செய்யலாம், நம்ம வந்து போடலாம். இப்படி ஈஸியாக நீங்கள் போடலாம். அப்போ என்ன இருக்குது, இந்த இருக்கலாம் m0 LT -1 எத்தனை செகண்ட் ஆப்ஷன். அப்போ இந்த ஆன்சர் நமக்கு வந்துட்டு எப்படி. ரைட்டா, மற்றெல்லாம் வராது, அதான் வந்து தான் LT -1. அப்புறம் ஆப்ஷன் 2 வந்து இதில் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ரைட், ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்கு, இஃப் ஈச் டிவிஷன் ஆன் த மெயின் ஸ்கேல் இஸ் 1 millimeter, which of the following vernier scales gives vernier constant equal to 0.05 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. வெர்னியர் கேலிபரில் கொடுத்துருங்க. எக்ஸ்பெரிமெண்ட்லையும் என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, உங்களுக்கு தெரியும், அதில் உள்ள ஒரு கொஸ்டின் தான். நம்ம மெஷர்மெண்ட் வந்தோடனே அது சம்மந்தமாக என்ன இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். ரைட், ஓகே, இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன நம்ம பார்ப்போம். அப்போ இந்த வெர்னியர் கேலிபர்ஸுக்கு நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது லீஸ்ட்டு கவுண்ட் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். லீஸ்ட் கவுண்ட் சீக்வல் என்ன இருக்குது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா
1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். இதுதான் நமக்கு வந்து ஃபார்முலா. ஒன்று தெரிஞ்சுக்கணும், மெயின் ஸ்கேல் டிவிஷன் பார்த்தீங்கன்னா வெர்னியர் நீங்கள் மேலே பார்த்தா என்ன இருக்கும், மில்லிமீட்டர்லாம் இருக்கும். சரியா, மில்லிமீட்டர் தான் ஸ்மாலஸ்ட் ரீடிங்ஸ் இருக்கும். மில்லிமீட்டர் 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். இப்போ ஸ்கேல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு சென்டிமீட்டருக்குள்ள மில்லிமீட்டர் இருக்குமா இல்லையா, 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர் இருக்கும். அதே மாதிரி தான் வெர்னியர் மெயின் ஸ்கேல் இருக்கும். வெர்னியரில் மெயின் ஸ்கேல் எப்படி கண்டுபிடிக்கிறது, வெர்னியர் கேலிப்பரில் அப்படின்னா எது மூவ் ஆகாமல் ஃபிக்ஸ்டாக இருக்கும் அது வெர்னியர் ஸ்கேல், அது வந்து மெயின் ஸ்கேல். ஒரு சின்ன ஸ்கேல் மூவ் ஆகிட்டு இருக்கும் அதுதான் வெர்னியர் ஸ்கேல், அதில் டிவிஷன் தான் இருக்கும். சரியா, இப்போ நமக்கு அந்த கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்கான், வெர்னியர் கான்ஸ்டன்ட் வந்து கேட்டிருக்கான். வெர்னியர் கான்ஸ்டன்ட் நம்ம இப்போ வந்து என்ன செய்யல வந்து நம்ம வந்து பார்ப்போம். சரி, அப்போ மெயின் ஸ்கேல் டிவிஷன் மில்லிமீட்டர் அவனே கொடுத்துட்டான் இல்லையா, அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இதில் வந்து சந்தோஷமாக என்ன செய்யலாம், இது வந்து மில்லிமீட்டர் அப்படின்னு போடலாம். எப்படி போடலாமா, மில்லிமீட்டர் 1 மில்லிமீட்டர் அப்படி தான் அவன் அப்படி தான் கொடுத்துருக்கான் 1 மில்லிமீட்டர். அப்போ நம்ம என்ன எழுதலாம் இதில் வந்து பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து லீஸ்ட் கவுண்ட் சீக்வல் பாருங்கள், லீஸ்ட் கவுண்ட் சீக்வல் டு 1 மில்லிமீட்டர் மைனஸ் வந்து என்னது இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 VST இப்படி எழுதிக்கலாமா, 1 என்னது VST. ரைட்டா, கரெக்ட். இங்கே என்ன கொடுத்துருக்கு, வெர்னியர் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0.05 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா, வெர்னியர் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு என்னது 0.05. ரைட், வெர்னியர் கான்ஸ்டன்ட் அதான் லீஸ்ட் கவுண்டு, வெர்னியர் கான்ஸ்டன்ட் தான் லீஸ்ட் கவுண்டு. அப்போ என்ன செய்யணும், இந்த எல்சி பதிலாக என்ன போடுறது 0.05 எப்படி போடுறோமா, மில்லிமீட்டர். பார்த்தீங்களா, அப்போ சீக்குவல் டு என்னது நமக்கு வந்து இதில் வந்து என்ன கொடுத்துருக்கு, நமக்கு வந்து இது 1 mm மைனஸ் வந்து 1 VST. புரியுதா, அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த 1 VST வேல்யூ ஃபைன் பண்ணணும். அப்போ தான் எந்த ஸ்கேலில் எத்தனை டிவிஷன் இருக்குது ஒன்று அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதான் கொஸ்டினில் பார்த்தீங்களா 9 மில்லிமீட்டர் டிவைடட் 10, அதாவது வெர்னியர் ஸ்கேலில் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ எடுத்து டிவைட் பண்ணுவாங்க. 10ஆக பண்ணுவான், 20ஆக பண்ணுவோம், 100ஆக பண்ணுவோம், அதான் கொடுத்துருக்கான். அது என்னன்னு நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ நீ என்ன செய்யணும், அந்த வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் தான் பார்க்கணும். அப்போ இதை இந்த சைடு கொண்டு வாங்க, இதை அந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ என்ன வரும் நமக்கு, நெக்ஸ்ட் பேஜுக்கே நம்ம வந்து போவோம். 1 VST சீக்வல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, 1 VST சீக்வல் டு எப்படி வருதுன்னு பாருங்கள், எப்படி வருது இந்த இடத்துல 1 VST சீக்வல் நமக்கு வந்து போட்டோம்னா என்ன ஆகும், இது 1 mm இருக்குது, இது 0.0 அங்கே வேலை மைனஸ் ஆயிரும் இல்லையா. அப்போ நமக்கு என்ன வந்துடும் 1 mm எப்படி வருதுன்னு பாருங்கள், 1 மில்லிமீட்டர். அப்போ என்னது நமக்கு வந்து மைனஸ் வந்து பார்த்தோன்னா 0.05 என்ன நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மில்லிமீட்டர். ரைட்டா, சரி. அப்போ வந்து 1 மைனஸ் 0.05 என்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா மில்லிமீட்டர். மில்லிமீட்டர் வெளியே எடுத்துடலாம் இல்லையா. இப்போ பாருங்கள் 1லேருந்து என்ன செய்யணும், செப்பரேட் பண்ண போகிறோம். எதை 0.05. அப்போ என்ன வரும், இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 5, இதில் வந்து 9, அப்போ வந்து 9 0.95 எப்படி. அப்போ வந்து 1 VSD சீக்வல் உங்கள் என்ன வந்துச்சு உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா எப்படி வந்திருக்கு 0.95. சரியா, மில்லிமீட்டர் வந்திருக்கு. அப்போ அந்த வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் நம்ம பார்க்கணும், எத்தனை ரீடிங் எடுத்து எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வெர்னியர் என்ன பண்ணியிருப்பாங்க, நார்மலாக நம்ம ஸ்கூலில் படித்து லேபில் காட்டியிருப்பாங்க. அதில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, மெயின் ஸ்கேல் ரீடிங் இருக்குல்ல 9 மில்லிமீட்டரை எடுத்து 10ஆக டிவைட் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம அதனால் என்ன சொன்னால் 1 VST சீக்வல் டு 9/10ன்னு போடும். புரியுதா உங்களுக்கு, 9/10 வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், மில்லிமீட்டருக்கு இன்பிட்வீன் மெஷர் பண்ண முடியல, மெஷர் பண்ண முடியாது இல்லையா, ஆச்சு வச்சுருப்பாங்க. அப்போ இதை மாதிரி ஆன்சர் வந்தால் 9/10 அப்படின்னு இருக்கும். அப்போ நமக்கு இதுக்கு என்ன வரும்னு தெரியணும் இல்லையா, அதுக்கு என்ன செய்யணும்னா இது 0.95 போட முடியாது. அந்த 95 என்ன செய்யணும், நம்ம வந்து டெசிமலாக இருக்குது ஃப்ராக்ஷனாக கொண்டு வரணும். ஃப்ராக்ஷனாக கொண்டு வந்து பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் பட வேண்டாம். என்ன செய்யணுங்க, சொல்ல டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். 0.95 இருக்கா, இல்லை 2 டிஜிட் இருக்குல்ல, என்ன செய்யணும் பாயிண்ட் போனால் இது என்ன செய்யணும் 100 மல்டி பண்ணால் பேருமா 100 டிவைட் பண்ணிடு. ஏன்னா 100 மல்டி பண்ணால் டிவைட் பண்ணால் வேல்யூ மாறாது. இப்போ இது ஃப்ராக்ஷனாக மாறும். இது மேத்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க, படிக்கலாம் நான் சொல்ல மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. 2 பாயிண்ட் டெசிமலில் வருது, அப்போ அது ரிமூவ் பண்ணால் நம்ம ஃப்ராக்ஷன் தேவை. 100 மல்டி பண்ணணும் 2, ஏன்னா டெசிமல் 2 இருக்குது. டெசிமல் 1 வந்து 10ஆல் மல்டி பண்ணி 10ஆல் டிவைட் பண்ண அவ்வளோதான். அப்போ 100 மல்டி பண்ணி டிவைட் பண்ணியாச்சா, நெக்ஸ்ட் பேஜுக்கு வாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்போ ஈஸியாக என்ன செய்யலாம், இப்போ ஆன்சர் வந்துட போகுது ஒரே செகண்டில் நமக்கு, அவ்வளோதான். அப்போ மேலே மல்டி பண்ண பார்த்தீங்களா 0.95 மல்டி பண்ணால் நமக்கு 95 வந்துடும். கீழே வந்து 100. அப்போ என்னது 95 100 வந்துட்டா உடனே ஆப்ஷனை போய் பார்த்தா இருக்கா, சந்தோஷம் பார்க்கணும். ஆப்ஷனை பார்த்துக்கணும் உட இங்கே 9 100 வரவே இல்லை. சரியா, அப்போ என்ன இருக்குது 9 10 வந்திருக்கு, 19 20 வந்திருக்கு, 90 100 வந்திருக்கு, 95 தான் நமக்கு வருது. உடனே மனம் தளர்ச்சி அடையாமல் என்ன செய்யணும், இது நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி பார்ப்போம் ஆன்சர்கள் எது இருக்கா அப்படின்னு. அப்படி ஒன்று பார்க்கணும். உடனே ஆப்ஷன் தப்பு விட்டு ஓடிடக்கூடாது. என்ன ரைட் பாரு. அப்போ இதில் வந்து இது 5 டேபிள்ஸை கட்டாமல் உனக்கு தெரிஞ்சது தான். அப்போ வந்து 100ல் வந்து 25, மேலே வந்து 19/5. அப்போ என்னது 1 VST சீக்வல் டு 19/20. சரியா, 19 என்னது 20. சரி, இப்போ ஆன்சர் வருதா அப்படிங்க போய் பார்ப்போம். ரைட்டா, அப்படி பார்க்கணும். உடனே இதை பார்த்துட்டு ஆன்சர் வரலாம், அடுத்த கொஸ்டின் போய் ஐயோ தப்பாக பண்ண டென்ஷனாக பயாலஜியில் 10 கொஸ்டின் தப்பாக எழுதி மறுபடியும் 2 வருஷம் உட்காந்து படிக்கப்படாது. புரியுதா, உடனே என்ன செய்யணும், கட் பண்ணி பார்க்கணும் ஆப்ஷன் இருக்கா அப்படின்ட்டு. அந்த டெக்னிக் எப்போ தெரிஞ்சுக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது. என்ன இதெல்லாம் நான் படித்தே தான் எனக்கு ஆகப்போம். அப்போ என்ன இருக்குது இருக்கா, செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டா 90 மில்லிமீட்டர் 20 சொன்னோம்ல. இப்போ பார்த்தீங்களா, நம்ம இதில் என்ன சொன்னோம், நம்ம வெர்னியரில் சொன்னோம்ல 9 மில்லிமீட்டர் 10 சொன்னோம்மா, நார்மலாக ஸ்கூலில் கரெக்டு வெர்னியர். இங்கே அப்போ என்ன அர்த்தம் வரும் நமக்கு, இங்கே 19 mm என்ன நமக்கு வந்து பார்த்தோன்னா என்னது நமக்கு வந்து 20 டிவிஷன். அப்போ 19 mm அது எப்படி பிரிக்காங்க,
20 டிவிஷன். அப்போ தான் அதுக்கு இன்பிட்வீன் 1 மில்லிமீட்டருக்கு இன்பிட்வீன் மெஷர் பண்ணுவோம். அப்போ 20 டிவிஷன் இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்துட்டா என்ன ஆன்சர் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 90 மில்லிமீட்டர் டிவைடட் இன்டு 20 டிவிஷன். ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். ரைட்.